ஹலோ வணக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிசிஓடின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் இல்லைன்னாக்கா நீர்க்கட்டி. அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க முன்ன. ஆனால் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ரைட்டா? அதில் முக்கால்வாசி ட்ரீட்மெண்ட் உங்கள் கையில் தான் இருக்குது, கொஞ்சம் தான் டாக்டர் கிட்ட இருக்குது. ஸோ உங்ககிட்ட என்ன இருக்குன்னாக்கா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒபிசிட்டி அண்ட் ஓவர் வெயிட் இருந்தாக்கா இது பிசிஓஎஸ் ரொம்ப சிவியர் ஆகிடும். அதனால யூ ஹாவ் டு ரெடியூஸ் யுவர் வெயிட், ரைட்டா? அது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும். ரொம்ப செடன்ட்ரி லைஃபா எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்கக்கூடாது. தே ஹாவ் டு டூ ப்ராப்பர் எக்ஸசைஸ் அண்ட் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும், ரைட்டா? இந்த குவான்டிட்டியும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதே நேரத்தில் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும். நிறைய வெஜிடபிள்ஸு, காய்கறி, கீரை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த ஜங்க் ஃபுட்டு, ரொம்ப ஃபேட்டி ஃபுட்டு இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும், ரைட்டா? பிஸா, பர்கரு அந்த மாதிரி எல்லா இதுவும் ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் டாக்டர்கிட்ட போனீங்கன்னாக்கா இந்த பிசிஓஎஸ்க்குன்னு இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய மெடிசின்ஸ் வந்தாச்சு. அந்த மெடிசின்ஸ் எல்லாம் அக்கார்டிங் டு த கண்டிஷன் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ப்ராப்பராக சாப்பிடணும். இது மட்டும் இல்லாமல் ஹார்மோன்ஸ் டெஸ்ட் பண்ணி ஹார்மோன் டிஃபெக்ட் என்ன இருக்கோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹார்மோன்ஸும் கரெக்ட் பண்ணணும், மெடிசனும் கொடுக்கணும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும், ஓவர் வெயிட்டை குறைக்கணும், டயட் பேட்டர்னை மாற்றணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக பிசிஓஎஸ்லேருந்து யூ கேன் ரெக்கவர். ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஹாப்பியாக ஹெல்த்தியாக வாழுங்க. ஓகேங்களா?